ஹாய், நம்ம நிறைய ஸ்நாக்ஸ் வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுவோம். ஆனால் ஒரு சில பேர் சமோசா செய்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு வீட்டில் செய்யாமல் கடையிலே வாங்கி சாப்பிடுவாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. இந்த வீடியோ பார்த்து நீங்களும் சுலபமாக செய்யலாம். இதுக்கு முன்னாடி நம்ம வீட் ஃப்ளாரில் சமோசா எப்படி கிறிஸ்பியாக டேஸ்ட்டியாக செய்கிறது அப்படிங்கிறதையும் போட்டிருக்கோம். அது 1,00,000 வியூஸ்க்கு மேலே போயிருக்கு. அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ மைதா மாவில் இவ்வளோ டேஸ்ட்டியாக செய்யலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது 1/4 கிலோ அளவு மைதா மாவு. இதில் வந்து 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஹீட் எதுவும் பண்ணாமல் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணல நல்லா எல்லா இடத்துலையும் எண்ணெய் படுற அளவுக்கு நல்லா திரி நல்லா வந்து பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு நல்லா சப்பாத்தி மாவு சாஃப்ட்டாக பிசைஞ்சிட்டு இது போல் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு 20-25 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். இப்போ ஸ்டஃபிங்ஸ் ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிட்டு 1 டீஸ்பூன் சோம்பு 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 3 பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா நீள் வாக்கில் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா மெலிசா நல்லா அது போல் வதக்கி விடுங்க. நான் ஸ்டஃபிங்ஸ் நிறையா எடுத்திருக்கேன்னு நினைக்காதீங்க. இது வந்துட்டு கோதுமை மாவு 1/4 கிலோ அளவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். 1/4 கிலோ அளவு மைதா மாவு சேர்த்துருக்கேன். அதுக்காக தான் நிறைய ஸ்டஃபிங்ஸ் செய்கிறேன். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டை வந்து நல்லா நச்சுட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தில் அதையும் நல்லா கலந்துட்டு பட்டாணியும் உருளைக்கிழங்கு ஆல்ரெடி உப்பு போட்டு வேக வச்சுட்டு அதனால் வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு அது ரெண்டையும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட்டாணி உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க 2 நிமிஷம். அதுக்கப்புறம் ஸ்டஃபிங்ஸ் ரெடி. இப்போ இருக்கட்டும். இப்போ எடுத்து வச்சுக்க மாவு நல்லா ஊறிடுக்கும். ஃபஸ்ட்டு நம்ம மைதா மாவு திரட்ட போகிறோம். சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து மீடியம் சைஸாக உருண்டை எடுத்துட்டு லேசாக தேய்ச்சிட்டா போதும். இது மேலே எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு மேலே வந்து மைதா மாவு கோதுமை மாவு இது வேணால் தூவி விட்டுக்கோங்க. இது போல் பண்ணும்போது மேலே நம்ம இன்னொரு லேயர் வைக்கும்போது ஒட்டாமல் இருக்கும். அதுக்காக இது போல் 3 லேயர் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தூவி விட்டுட்டு மாவு தூவி விட்டுட்டு எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த போல் நல்லா தேய்ச்சிக்கோங்க. நைஸாக எவ்வளோ நல்லா நைஸாக தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு தேய்ச்சிட்டு தோசை தவா சூடு பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா காஞ்சதுக்கப்புறம் தோசை தவா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் நல்லா 2 சைடுமே வந்துட்டு பெரட்டி விட்டு வேக விட்டால் போதும். ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு இது போல் சுற்றி வர கார்னர்லாம் கட் பண்ணிவிட்டு இதே போல் கத்தி வச்சு கட் பண்ணிவிட்டு சமோசா ஷீட் ரெடி பண்ணியாச்சு. ஒரு ஷீட்டில் வந்து 3 சமோசாஸ் கிடைக்கும். உங்களுக்கு பெருசாக வேணும்னா 2 கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் 3 கட் பண்ணியிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் மைதா 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு ஷீட் எடுத்து இது போல் மடக்கி விட்டுட்டு ஒரு சைடு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இது போல் இன்னொரு சைடு மடக்கணும். ஈஸியாக இருக்குங்க, பார்த்துக்கோங்க. இது போல் உள்ளே வந்துட்டு ஸ்டஃபிங்ஸ் நிறையா வைங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் நல்லா வச்சுட்டு லேசாக இங்கேயும் வந்து மைதா மாவு அப்ளை பண்ணிவிட்டு இது போல் க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளுங்க. இதே போல் நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள் ஒரு டைமு. அடுத்த டைம்லாம் வந்துடும் கண்டிப்பாக. இது போல் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து கோதுமை மாவு மைதா மாவு 2யுமே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள். கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் பொரிச்சதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு வந்து மைதா மாவு சமோசாஸ் எல்லாம் எவ்வளோ சேர்க்க முடியுமோ அந்தளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வந்து திருப்பி விட்டு நல்லா வேக விடுங்க. நல்லா பொன்னிறமாக நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் பபிள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துடலாம். முக்கியமாக இது வந்து நான் எவ்வளோ செய்கிறேன் அப்படின்னா கோதுமை மாவு கேட்டவங்களுக்கு நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டு நம்ம வீடியோஸ் பிடிச்சி செஞ்சு தர சொன்னாங்க சமோசா. அவங்களுக்கு கோதுமை மாவு கேட்டவங்களுக்கு கோதுமை மாவு சமோசா, மைதா மாவில் கேட்டவங்களுக்கு மைதா மாவு சமோசா. அதனால தான் இவ்வளோ நான் ரெடி பண்ணியிருக்கேன். எல்லா சமோசாஸையும் பொரிச்சு எடுத்துகிட்டு நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கள். கிறிஸ்பியாக டேஸ்ட்டு அட்டகாசமாக இருந்தது. இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.